வணக்கம். என் பெயர் பிரணீத். நான் அன்னை தமிழ் கல்வி கழகம் நிலை 2 படிக்கிறேன். நான் இன்று பேசப் போகும் தலைப்பு எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு பண்பு, அதுதான் மனிதநேயம். எது மனிதநேயம்? எல்லா உயிர்களையும் நேசித்தல், யாருக்கும் துன்பம் தராமல் இருத்தல், பிறர் துயரை போக்குதல் மனிதநேயம் ஆகும். மனிதன் துன்பம் வரும்போது எல்லாம் இறைவனை அழைக்கிறான். இறைவன் நேரடியாக வருவதில்லை, மனிதனம் கொண்ட உயிர்கள் மூலமாகவே வருகிறான். ஆம், நான் இதை நேரில் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை நான் சென்னையில் உள்ள ஒரு குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்று இருந்தேன். அங்கே குழந்தைகள் பலர் பசியோடு இருந்தனர். அன்று அவர்களுக்கு போதிய உணர்வே இல்லையாம். அவர்கள் அனைவரும் இறைவனை வேண்டினர். அப்பொழுது அங்கே ஒருவர் வந்தார். அவர் தனக்கு பிறந்த நாள் சொல்லி அனைவருக்கும் உணவு வழங்கினார். அப்பொழுது எல்லார் முகத்திலும் சிரிப்பை பார்த்தேன். உணவளித்த அந்த மனிதரும் மகிழ்ச்சி அடைந்தார். இதுதான் மனித நேயம் என்று என் பெற்றோர் கூறினர். அன்றிலிருந்து என்னுடைய எல்லா பிறந்த நாளுக்கும் நான் அவர்களுக்கு உணவளிக்கிறேன். மனித நேயம் பற்றி நமது புலவர் திருவள்ளுவர் கூறுகையில், அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்கிறார். அதாவது அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்டுபவருக்கு துன்பம் நிறைந்த நரகம் கிடையாது என்கிறார். மனிதநேயம் கொண்ட பல நல்ல மனிதர்கள் வாழும் பூமி இது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள். நூலக அறிவியலில் தங்க பதக்கம் பெற்ற இவர் 35 ஆண்டுகள் கல்லூரி நூலகராக பணிபுரிந்து தான் பெற்ற சம்பளம் அனைத்தையும் ஏழை மக்களின் நலனுக்காக வழங்கினார். அமெரிக்காவின் 1000 ஆண்டுகளில் சிறந்த மன்னர் என்று விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 30 கோடி பரிசாக பெற்றார். அதையும் குழந்தைகள் நலனுக்காக அளித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். எதற்காகவும் பேராசைப்படாதே, எது கிடைத்தாலும் 10ல் 1 தானம் செய். தினமும் ஒரு உயிருக்கு நல்லது செய்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிலவும் என்று தனது தாயார் தாயம்மாள் கூறிய அறிவுரையை அவர் பின்பற்றினார். அந்த அறிவுரை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். அன்பின் வலிமையையும் முக்கியத்துவத்தையும் நாம் உணர வேண்டும். தற்போது உலகில் நடந்து கொண்டிருக்கும் போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். மனித உயிர்கள் காக்கப்பட வேண்டும். மனிதநேயம் காக்க நாம் பல தியாகங்களை செய்ய வேண்டியதில்லை. சக மனிதன் துன்பத்தில் இருக்கும் பொழுது புகைப்படம் எடுத்து முகநூலில் போடுவதை தவிர்த்து தக்க சமயத்தில் நம்மால் முடிந்த உதவியை செய்யலாம். பெரிய கடைகளில் தாராளமாக செலவு செய்துவிட்டு சாலையோர வியாபாரிகளிடம் பேரம் பேசுவதை தவிர்க்கலாம். பசியால் வாடும் குழந்தைகள் பதிலிருக்க நடிகர்கள் பாலாபிஷேகம் செய்வதை நிறுத்தலாம். ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவலாம். உலகில் நல்லவர் ஒருவர் இருந்தால் அவர் நன்மைகளுக்காக எல்லோருக்கும் மழை கிடைக்கும். இதையே ஔவையார், நல்லோர் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று கூறுகிறார். நல்லவராய் மனிதனையும் கொண்டவராய் வாழ்வோம். மனிதம் காப்போம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.